இருப்பார், தேமுதிகவுக்கு உயிர் ஊட்டுவார் என்ற நம்பிக்கை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பொருந்தா கூட்டணி என்டிஏ கூட்டணின்ற விமர்சனம்லாம் வச்சிட்டு இருக்காங்க சார். டிடிவி அவர்களும் எடப்பாடி அவர்களும் இணைவது என்பது சாத்தியம் இல்லை, தூக்கு கையெல்லாம் திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்திட்டே இருக்காங்க அப்படின்றாங்க. திமுக கூட்டணி ஒரு பொருந்தா கூட்டணி அப்படின்னு சொல்றாங்க சார். அதாவது இது இப்போ சேர்ந்த கூட்டணி இது. இவர் வந்து சீட்டிங் 420 அவர் துரோகினாரு. சீட்டிங் 420 ஒன்னா உட்காந்துட்டு எங்களை பார்த்து திட்டுறாங்க. அதையும் கைத்தறி ரசிக்கிறாங்களே. அதை விட பெரிய சீட்டிங்கா இதில் உட்காந்துருந்தாங்க, என்ன பண்ண முடியும்? சீட்டிங் 420 துரோகி. பிரதமர் இந்தியாவுடைய தலைமை ஒன்றிய அமைச்சர் பேசுகிறார், ஊழலை ஒழிப்போம். யாரா பக்கத்தில் உட்காந்து பார்த்தா இந்து மருத்துவக் கல்லூரி சிபிஐ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிற அன்புமணி பக்கத்தில் உட்காந்துருக்காரு. எல்லாருமே இந்த காணொலியை பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த காணொலி உள்ளடங்கி இருக்கக்கூடிய விவாதத்தின் தலைப்பு என்ன தெரியுமா? திமுக கூட்டணியில் தேமுதிக இணையுமா இணையாதா? அப்படி இணைந்தால் எத்தனை சீட்டுகள் கொடுக்கப்படும், எந்தெந்த தொகுதிகள் கொடுக்கப்படும்? இதுதான் விவாதத்தினுடைய தலைப்பு. ஆனா தலைப்பை தாண்டி பாமகவுடையதை வருட வந்துட்டானுங்க. என்ன காரணம்னு பார்த்தா பெரும் அச்சம் வந்துருச்சு இவங்களுக்கு. நாளுக்கு நாள் திமுகவின் ஆட்சியில் அரங்கேறக்கூடிய அராஜகம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. மக்கள் விழித்துக் கொள்ள தொடங்கிவிட்டார்கள், திமுகவை ஒழித்துக் கொள்வதற்கு தயாராகிவிட்டார்கள். எனவே அந்த அச்சத்தின் வெளிப்பாடாக தான் கதறி கொண்டிருக்கிறாங்க. இவனுங்களாம் நினைச்சது என்ன? டிடிவி அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் எடப்பாடி அவர்களுக்கும் இதர பிற கூட்டணி கட்சி தலைவர்களும் ஒன்றிணைந்து விடக்கூடாது. அதற்காக திமுக செய்த உள்ளடி வேலைகள் பல. நாகரிகம் கருதி பொதுவெளியில் அதை தவிர்க்கிறேன். அவ்வளவு சதி செயல் செஞ்சானுங்க, எல்லாம் மீறி இன்னைக்கு ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க. எல்லோரும் இன்னைக்கு முக்கியமான தலைவர்களாக உருவெடுத்து திமுகவை அழிப்பதற்கு தயாராகிவிட்டார்கள். இந்த பயம் வந்துருச்சு. அன்புமணி ராமதாஸ் அவர்களை ஒரு வார்த்தை குறிப்பிட்டு சொல்றான், அவர் வந்து ஊழல் பண்ணார், அவர் மேல வழக்கு இருக்குன்னு. என்ன ஆகடா உங்களுக்கு அந்த வழக்குடைய சாராம்சம் என்னன்னு தெரியுமா? அந்த வழக்குல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க என்னன்னாவது உங்களுக்கு தெரியுமா? முறைகேட அனுமதி கொடுத்தாருன்றதே கிடையாது. சரியா? தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசுங்க. அப்படி இல்லைன்னா நான் காணொலி எல்லாம் போட்டிருக்கேன், அதை நல்லா பாரு. கிட்டத்தட்ட 14 நிமிட காணொலி போட்டிருக்கிறேன் அந்த வழக்கு குறித்து, தெளிந்த காணொலி. அதை போய் பார்த்துட்டு வாங்க. இன்னொரு விஷயம் இதுல மிக முக்கியமானது என்ன தெரியுமா? திமுக கூட்டணிக்குள்ள தேமுதிக கட்டாயம் வரும். பாமகவினுடைய மிக முக்கியமான தொகுதிக்குள்ள தேமுதிக களமிறங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது, எதிர்த்து போட்டியிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிலர்கள் சொல்றாங்க. சைதை சாதிக்கும் சொல்றான். அது எந்த தொகுதின்னு நம்ம பார்த்தோம்னா விருதாச்சலம் தொகுதி. விருதாச்சலம் தொகுதியில மீண்டும் பிரேமலதா அவர்கள் திமுக சார்பாக எப்படியோ ஆனா திமுக சார்பாக தான் வருன்ற மாதிரி தகவல் களமிறக்கப்படலாம். அவர்கள் போட்டியிட்டு பாமகவை வீழ்த்துவார்கள்ன்ற ஒரு எண்ணம் வந்திருக்கதா அவங்க மார்தட்டி சிரித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தருணத்துல அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள்ட்ட ஒரு வேண்டுகோளா வைக்கிறோம், நமக்கு இந்த தொகுதி ரொம்ப முக்கியம்னா, விருதாச்சலம் தொகுதி அவசியம் நமக்கு தேவையான, நாம இந்த தொகுதியை கட்டாயம் வாங்கி ஆகணும். காரணம் என்னன்னா 2021 தேர்தலில் ஒரு புதுமுக வேட்பாளர், அவர் கட்சியில பெருமளவுல கிடையாது, பெரும் ஆண்டுகள் பயணித்தவர் கிடையாது, ஒரு புதுமுக வேட்பாளரா திரு கார்த்திகேயன் அவர்களை பாமக களம் இருக்குது. திரு கார்த்திகேயன் அவர்கள் பிரேமலதா அவர்களை டெபாசிட் துடைக்க வச்சார், டெபாசிட் கூட வாங்காம ஓட வச்சார். அப்பேற்பட்டவர்கள் இன்று திமுகவுடன் கை கொடுத்து பாமகவை வீழ்த்துவதற்கு அந்த தொகுதியை கேட்டால் நிச்சயம் கேட்பாங்க, நமக்கு அந்த தொகுதி அவசியம் வேண்டும். அந்த தொகுதியில மானமுள்ள ஒவ்வொரு பாட்டாளிகளும் தேமுதிகவை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரே குறிக்கோள் தான், ஒரே குறிக்கோள். அந்த தொகுதியில நாம களமிறங்க வேண்டும், தேமுதிக நிற்க வேண்டும், அவர்களை வெற்றி கனியோடு அல்ல வெற்று கையோடு வழி அனுப்ப வேண்டும். இதுக்கெல்லாம் காரணம் இருக்கு. இடஒதுக்கீடு குறித்தும் எல்லாவற்றும் குறித்தும் இந்த வன்னியர்களை வஞ்சித்து பேசி கொண்டிருக்கக்கூடிய தேமுதிகவை வீழ்த்துவோம். இந்த திமுக வாடகை எங்களுக்கு இருக்கு. இந்த தேர்தல் நெருங்குதுல இனி அவங்களுக்கு தரமான கச்சேரி இருக்கும்.